இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐடியா என்னன்னா, ஃபங்க்ஷன் இஸ் பேசிக்கலி கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு டூ எ டாஸ்க். ஸோ ஒரு டாஸ்க் நம்ம பண்றோம் அப்படின்னா, அந்த டாஸ்க் பண்றதுக்கு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆர் ஐ வுட் சே இட்ஸ் a group of programming statements ஒரு டாஸ்கை செய்யறதுக்காக. ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் இத்தனை நாளாக கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்படி சொல்லலாம்னா, ப்ரோக்ராம் இஸ் பேசிக்கலி கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் இஸ் பேசிக்கலி கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஜிக்கலாக எப்படி இருக்குன்னா, உங்களோட இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற விஷயத்த கேன் கால் இட் ஆஸ். அதே மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது பேரு ஒரு ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம்ன்றது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்றது ஃபங்க்ஷன்றது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளோட இத்தனை நாள் அடித்த கோட்ல நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னென்ன இது கோடு பொருள் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம இதுக்கு அடிச்ச எல்லா கோடா இருக்கும். லெட்ஸ் சே n equal to 5, n2 equal to 6, n1 plus n2. ஸோ இந்த 3 ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் சேர்த்தது தான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸை பற்றி அவர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி math.pow இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஸ்கேனர்ல ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், reader.extend இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரிங்ல ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், name.length. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், இதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஜாவால டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ஆல்ரெடி ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இங்க என்ன ஆகுது, இந்த math.powவா இருக்கட்டும், இல்லை லென்த்தா இருக்கட்டும், இல்லை ரிவர்ஸ் எடுத்துப்போம், இந்த 3 கேஸுமே எடுத்துப்போம். இந்த 3 கேஸுமே இட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். இதுதான் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா சில அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பவுன்றது தான் ஃபங்க்ஷனோட நேம், எக்ஸ்டென்ட்ன்றது தான் ஃபங்க்ஷனோட நேம், லென்த்ன்றது தான் ஃபங்க்ஷனோட நேம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஸோ ஒரு 4 விஷயம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட், இட் ஹேஸ் அ நேம். செகண்ட், it receives set of inputs. என்ன பண்ணுவான், it will give you the inputல இருந்து அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பேசிக்கா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனோட பாடின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் பண்ண என்னன்னு பார்ப்போம். ஸோ ஐடியா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், இந்த பவுன்ற மாதிரி இன்புட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் 10,2 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ 10 ஸ்கொயர்ன்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணி 100ன்ற அவுட்புட் கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்ன கொடுப்பீங்க, இன்புட்ஸ் கொடுப்பீங்க, உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளாக் பாக்ஸ். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியாது, அது என்ன பண்ணுன்னு மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள என்ன கோட் அடிச்சிருக்கோம் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அவுட்புட் கொடுப்போம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன இன்புட் வாங்குது, அந்த ஃபங்க்ஷன் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் அவுட்புட் கொடுக்குது. நம்ம காலமா பார்த்தா அதே 3 விஷயம், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அவ்வளவுதான். 10,12 சொல்லி கொடுத்துருப்போம். இது டபுள் வேல்யூனால டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் நேம் ஆஃப் ஃபங்க்ஷன், இதுதான் இன்புட்ஸ், இதோட அவுட்புட் கொடுப்பான். ஸோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுன்றது ஒரு ஃபங்க்ஷன்,
இதோட டைப் என்ன? டபுள். ஸோ இந்த இடத்துல இன்ட்டு, பட் பவு பார்த்தீங்கன்னா டபுள். அப்ப டபுள் ஏ டபுள் பி, அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட பாடி. என்ன நமக்கு தெரியாது லாஜிக்கலா. இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் ரிட்டர்ன்ஸ் அ டபுள். ஏன்னா வர வேற டபுளா ரிட்டர்ன் ஆகும். அப்ப இங்க டபுள்னு சொல்லுது. ஸோ ஒரு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு என்ன இன்புட்ஸோ அந்த இன்புட்ஸ் இருக்கும். ஒரு கோட் பிளாக், ஃபங்க்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. இது உள்ள இருக்கிற விஷயம் தான் ஃபங்க்ஷன் பாடி. இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். அப்ப ரிட்டர்ன்ன்ற ஒரு கீவேர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்றதுக்காக. இது என்ன விஷயம் பார்த்தோம்? ஆஸ் அ நேம், மல்டிபிள் இன்புட்ஸ், சிங்கிள் இன்புட் இருக்கலாம், மல்டிபிள் இன்புட்ஸா இருக்கலாம். ஒரு அவுட்புட் என்னன்றத பார்த்தோம். ஃபங்க்ஷன் பாடின்றதையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும். லெட்ஸ் சே சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ அதுக்கு வந்து இன்புட்ஸ். லெட்ஸ் சே நான் இன்புட்டே இப்போதைக்கு இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறேன். இதுக்கு எந்த இன்புட்ஸும் நான் பாஸ் பண்ணல. ஸோ இன்புட்ஸே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலன்னா யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட் அஸ் வாய்ட். ஸோ வாய்ட்னா என்ன? நத்திங்னு அர்த்தம். ஸோ வாய்டு கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க என்ன உள்ள இருக்கு? ஐ கேன் சிம்பிளி சே ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கு. ஸோ என்ன பேசிக்கா இங்க பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கான நேம் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கொடுத்தோம்னா இது ஃபங்க்ஷன் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம். ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பாடி இருக்கும், அதுக்குள்ள ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லி ஒரு இது பண்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் கால் பண்றேன். இப்போ என்ன பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இன்னொரு ஃபங்க்ஷன், மெயின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ கால் பண்ணும்போது பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எரர் சொல்லுவான். இது வந்து ஸ்டாட்டிக், இது ஸ்டாட்டிக் இல்லை, அந்த மாதிரி எரர் சொல்லுவான். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் ஸ்பெசிஃபை திஸ் ஆஸ் ஸ்டாட்டிக். இப்போதைக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டாட்டிக்னு பேர் போட்டுப்போம். நம்ம ஊப்ஸ் படிக்கும்போது ஆப்ஜெக்ட் கிரியேஷன்லாம் பார்க்கும்போது ஏன் ஸ்டாட்டிக் போடுறோம், ஏன் ஸ்டாட்டிக் போடணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக்னு போட்டேன். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம என்ன பேசணும்? லைன் பை லைனா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். வாட் இஸ் த என்ட்ரி பாயிண்ட்? இந்த இடத்துல மொத்தம் 10 லைன் இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, இருக்கு. ஏன் பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்ணாம மெயின் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது ஜாவா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா அதுல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் எக்ஸிக்யூட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ நீங்க லைன் எழுதுறீங்க, இதுல மெயின் ஃபங்க்ஷனை பார்த்த உடனே இதுக்கு உள்ள போய் அவன் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணுவான். இது பண்ணணுமான்றது ஏன்னா அவன் லைன்ல பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெயின் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் பார்ப்பான். ஸோ இங்க பார்க்கும்போது இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்த உடனே இந்த இந்த லைனுக்கு ஃபங்க்ஷனுக்கு உள்ள போவான். உள்ள போயிட்டு ஒவ்வொரு லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணுவான். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்னது? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? டைரக்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவான். நான் ஒரு கோடிக்கிறேன். before function after function. ஸோ இப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெயின் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்றான், ஜாவா கால் பண்ணுவான்.
ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த லைனுக்கு வரும். இந்த லைனை பார்த்த உடனே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த நேம் பிளஸ் அந்த ஓப்பன் க்ளோசிங் பிராக்கெட் செமிகோலன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். அப்போ கண்ட்ரோல் எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் போயிடும். போயிட்டு ஃபங்க்ஷன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி எங்க கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே வந்துடும். ப்ராப்ளம் லைன் நம்பர் 10க்கு வந்துடும். இப்போ நான் 2 தடவை பிரிண்ட் பண்றேன். ஒரு ஒரு விஷயத்த நம்ம 2 தடவை கால் பண்ணோம். 2 தடவை அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இது பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இப்ப இதுல நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ண நினைக்கிறேன். அதாவது ஒரு நம்பரை பிரிண்ட் பண்றேன். ஒரு இன்புட்னு உள்ள பாஸ் பண்ணிருக்கேன். அந்த இன்புட்டை பிரிண்ட் பண்றோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? இப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்ப நான் கால் பண்ணனா ஒரு எரர் சொல்லுவான். ஏன்னா நம்ம டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற அந்த விஷயத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்ன்ற ஒரு பேசிக்கா ஒரு இன்டிஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம இங்க இன்டிஜரை கொடுக்கல. அப்ப வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு தெரியலன்னு சொல்லி எரர் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் 5 கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைம் 10 கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் நான் இங்க இருந்து கால் பண்றேன். ஸோ இங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ 5ன்றது இந்த இன்புட்ன்ற இந்த வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் ஆயிடும் லாஜிக்கலா. இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்ப இதே நான் லென்த்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்புட் எதுவும் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா அந்த அந்த எந்த ஸ்ட்ரிங் வேரியபிளோ நேம் டாட் லென்த்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேஸை பொறுத்தளவுல இப்ப நம்மளோட பிரிண்ட் எடுத்துக்கோமே, இந்த பிரிண்டல் இருக்கு, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம்? அவ்வளோ பிஃபோர் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டை இன்புட்டா கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த இன்புட் அவன் டிஃபைன் பண்றான்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ நீ அனுப்பிச்சனா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் உனக்கு தேவைன்னா நீ கால் பண்ணு. இப்போ நான் இந்த இடத்துல சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கணக்கு எழுதணும் அப்படின்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் போது 2 இன்புட் வேணும். இப்போ என்ன பண்ணுவேன், இன்ட் என்னுடைய ரிசல்ட் ஈக்குவல் டு ஆன்சர் n1 n2 ஆட் பண்ணிட்டு ஐ நீட் டு ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 இன்புட் வரும். ரிட்டர்ன்னா நம்ம சொல்லணும் வாட் இஸ் த ரிட்டர்ன் டைப் ஆஃப் த வேல்யூ. இப்போ ரிசல்ட்ன்றத ரிட்டர்ன் பண்றோம், அதோட டைப் என்ன? இன்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல வாய்டு கிட்டதுல இன்ட் கொடுப்போம். ஸோ இங்க என்ன சொல்லுவோம், அகைன் ஸ்டாட்டிக். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி படிக்கணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் சம். அப்ப நான் இங்கிருந்து கூப்பிடும் போது சம் அப்படின்னு கூப்பிடுவேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, 2 நம்பரை ஆட் பண்ணி அது ரிசல்ட் எனக்கு கொடுக்குது. அப்ப 2 நம்பர் நான் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20 நம்பரை அனுப்பலாம். ஸோ என்ன ஆகும், 10ன்ற வேல்யூ n1ல போய் ஸ்டோர் ஆகும், 20ன்ற வேல்யூ n2ல ஸ்டோர் ஆகும். 2 ஆட் பண்ணி 13ன்ற வேல்யூ ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். ரிட்டர்ன் 30. ஸோ இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ரிட்டர்ன் பண்ண போற டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட். எதுக்கு அதை சொல்லியிருக்கோம்னா அப்பதான் இவன் என்ன பண்ணுவான், எனக்கு வர வேல்யூவை சொல்லுவான். ஸோ இங்க ரிட்டர்ன் பண்ற இந்த அவுட்புட்டை நான் ஒரு வேரியபிளை கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். இந்த வேரியபிள் டைப் என்ன, ஏன்னா சம் இட் ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. இப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் வைப்போம். அது பிரச்சனை கிடையாது, ஏன்றது சொல்றேன். இப்ப ஒரு ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா இந்த கான்செப்ட் போய் தான் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா அதுக்கு சர்டைன் டைம் வரைக்கும் தான் உயிர் இருக்கும். அதாவது இங்க நான் ரிசல்ட்னு சொல்லி யூஸ் பண்றேன் அப்படின்னா இதோட கோட் பிளாக் என்னது, இதுதான் இதோட கோட் பிளாக். இதுக்குள்ள மட்டும்தான் ரிசல்ட்னா என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இந்த கோட் பிளாக் வெளியே வந்துட்டீங்கன்னா
இவனுக்கு ரிசல்ட்னா யாருன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துப்போம். ரிசல்ட் எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ரிசல்ட்டை நான் இங்க போய் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எரர் சொல்லுவான். எனக்கு இந்த ரிசல்ட் யாருன்னே தெரியாதுன்னு எரர் சொல்லுவான். ஏன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும்தான் அந்த ரிசல்ட்ன்ற விஷயமே வந்து கம்பைலரால புரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் அதோட ஸ்கோப்பை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு யாருமே தெரியாது. அதனாலதான் இங்க நீங்க கிரியேட் பண்ண ரிசல்ட்டோட லைஃப் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முடிஞ்சிடும். இங்க கிரியேட் பண்ண ரிசல்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முடிஞ்சிடும். அதனால இங்க ரிசல்ட் ஒன்று இல்லவே இல்லை, அதனால இங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப நான் அடுத்த 2 நம்பரை பண்ணணும் அப்படின்னா 30, 40. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம், 2 தடவை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், 2 தடவை கால் ஆகும், 2 ரிசல்ட் கொடுக்கும், அந்த 2 ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்றோம். இப்ப அதாவது முன்னாடி உள்ள போட்டோம்ல, அது உள்ள பிரிண்ட் ஒண்ணு உள்ள போட்டோம்ல, இந்த இடத்துல sum of n1 n2 is வச்சுக்கோங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஸோ லாஜிக்கலா நீங்க சம்முன்னு கூப்பிடும் போது அங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கால் பண்ணும்போது sum of 10, 20 is 30. செகண்ட் டைம் போடும்போது sum of 30, 40 is 70. அண்ட் தென் இந்த ரிசல்ட் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். இதோட ரிசல்ட் நம்ம ஒன்றுமே பண்ணல. அப்ப டைரக்டா இதை பிரிண்ட் பண்ணலாம். ஒரு வேரியபிள் வச்சும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வர ரிட்டர்ன் பண்ற வேல்யூ எனக்கு 30ன்றது இங்க பிரிண்ட் ஆகும். என்னன்னா அங்க எதுவும் ரிட்டர்னே பண்ணல. இப்ப இந்த இடத்துலயே நான் ஆயிட்டு கொடுத்துட்டு இதான் போராடியும் பண்ணிடணும். அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணி அங்கேயே பிரிண்ட் ஆகி பண்ணுவோம். அங்கேயே பிரிண்ட் பண்ணிடலாம். இல்ல அந்த இருக்கிற வேல்யூ எனக்கு இங்க வேணும் இந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்னா அங்கே பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பேசிக்கலா என்ன இருக்கணும், ஸ்கோப்ன்ற விஷயம் பார்த்தோம். இந்த ஸ்கோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இதெல்லாம் தூக்கிடுறேன். இதுதான் எனக்கு வந்து பேசிக்கா ஒரு கோட் பிளாக் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோட்ல int sum equal to 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன சொல்றேன்னா எனக்கு நம்மனா யாருன்னே தெரியாது சொல்றான். ஏன்னா நீங்க நம்மன்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா இவனுக்கு இமீடியட் கோட் பிளாக் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஸோ லாஜிக்கலா இப்ப நம்ம ஒரு பிளாக் எழுப்போம். இஃப் n is equal to 5. if n equal to 5 இருந்துச்சுன்னா இப்போ நான் int sum equal to 25 கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் கொடுக்குறேன்னா இதுக்குள்ள மட்டும்தான் நம்ம என்னால யூஸ் பண்ண முடியும், பிளாக்ல யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். எனக்கு இந்த இந்த பிளாக்குள்ளேயும் வேணும், இந்த பிளாக்குள்ளேயும் வேணும் அப்படின்னா எதுக்கு வெளியே போடுறது. இப்ப என்னாலும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோட் பிளாக் உள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் இங்கேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இஃபா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணலாம், எல்ஸா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணலாம், வெளியே கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதனால எங்க பிரிண்ட் பண்ண முடியாது, வேற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மன்னு சொன்னா எரர் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு யாருன்னு தெரியாது. அப்ப நான் இந்த இடத்துல நான் இதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக்னு ஒரு பிரச்சனை. ஊப்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் வெளியே டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் டிக்ளேர் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகுது, இங்க நம்ம பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா
இங்க நம்மன்னு கொடுக்கும்போது இதுதான் இதோட கோட் பிளாக். இதுக்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கால் வேலை என்னன்ட்டு பார்ப்போம். இப்ப நான் கால் வேலை ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். int num equal to 10 வேல்யூ வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்க நான் நம்மன்ற ஒரு வேல்யூ அனுப்புறேன். ஸோ இங்கேயும் int நம்மன்னு வைக்கிறேன். ஸோ இங்க நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகும்? இன்சைட் ஃபங்க்ஷன் நம்மளோட வேல்யூ. அதே மாதிரி பிஃபோர் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ வந்து பிஃபோர் ஃபங்க்ஷன்ல வந்து உள்ள வந்து நம்மளோட வேல்யூ 10 வந்துருமா? 10 வரும். அப்புறம் கால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? இங்கேயும் 10 தானே உள்ள பாஸ் ஆகும். 10 வரும். இங்க என்ன வரும்? ஆஃப்டர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் 10 தான் 10 தான் வரும். இப்ப என்ன பண்றோம்னா இப்ப இங்க என்ன வரும்? இப்போ வந்து 10 தானே வரும். அங்க 10 இங்க 10 இங்க இங்க வந்து அங்க நம்பர் 10 மேல குளோபல் ஸ்கோப்ல 10 பார்த்தா அந்த ஸ்கோப்ல 10 பாஸ் பண்ணிருக்கோம். உள்ள வந்து இந்த நம்பர் 10 மாத்தி வைப்போம். 10 தானே வரும். 10 தான் வரும். நம்ம வண்டி 10 20 அங்க பாயிண்ட் என்னன்னா இதோட ஸ்கோப் இங்கேயே முடிஞ்சிருச்சு, அதோட ஸ்கோப் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மன்ற ஒரு வேல்யூ என்ன வச்சிருக்கேன். அண்ட் தென் கால் பை வேல்யூல நம்ம பாஸ் பண்ணும்போது 10 இருக்கு. அப்ப நான் 20 மாத்துறேன். 20 மாத்தின விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் இங்க இருக்கிற நம் வேற, இங்க இருக்கிற நம் வேற. மொத்தம் 2 நம். ஒரு நம் கால் பை வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் இருக்கும், அதை மாத்திருக்கோம். ஸோ இவன் வந்து நம்ம இனிஷியல் 10 இருக்கும். அப்ப 20 மாற்றும் போது இங்க இருக்கு 10 பதில் 20 இருக்குமே தவிர இங்க இருக்கு 10 மாறவே மாறாது. இந்த கான்செப்ட் பேர் தான் கால் பை வேல்யூ. நான் ஒரு வேல்யூவை பாஸ் பண்றேன் அப்படின்ற போது காலிங் வேல்யூ. ஸோ இங்க டேட்டா காப்பி ஆகுமே தவிர ஒரு புது வேல்யூ கிரியேட் ஆகும், காப்பி ஆகும். இங்க 10 அப்படியே போகாது. ஸோ இங்க இருக்கிற ஒரு வேரியபிள் இங்க அப்படியே காப்பி ஆகி those two variable are different variables. ஓகேங்களா? அதனால இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகாது. இதுதான் கால் பை வேல்யூ. இப்ப அடுத்த இப்ப இதே விஷயத்த நான் கால் பை ரெஃபரன்ஸ்னு ஒரு இருக்கிறேன். ஸோ இங்க ஒரு அரேவை பாஸ் பண்றேன். ஸோ இந்த அரேவோட ஃபர்ஸ்ட் இதை 20 சொல்லி மாத்துறேன். ஒரு இன்டிஜருக்கு பதிலா ஒரு அரே வச்சிருக்கேன். அந்த அரேல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அரே இருக்கு. இங்க அந்த அரேவை பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அரே எலிமெண்ட் 0 எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். இங்க என்ன வழி பிரிண்ட் ஆகும்? ரெண்டாவது ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷன் இங்க போகுது. அரே ஆஃப் 0 20 மாத்துறோம். இப்போ இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? அடுத்து திருப்பி இங்க வரும். அரே ஆஃப் 0 பிரிண்ட் பண்றோம். இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? சூப்பர். அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். நம்ம யோசிச்ச விஷயம் கரெக்டும் கூட. அப்படி மாத்து சொன்னேன். ஸோ 10 இங்க வரணும் அப்படின்றது நம்ம படிச்ச விஷயம். ஸோ லாஜிக்கலா அதுதான் யோசிச்சோம், கரெக்ட். ஆனா 20 வந்திருக்கு. ஏன் 20 வந்திருக்கு அப்படின்னா இதுதான் கால் பை ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல கால் பை வேல்யூன்ற போது என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ அங்க பாஸ் ஆகும். இதே நான் ஒரு அரேவை பாஸ் பண்றேன்னா இந்த அரே பேசிக்கா எப்படி ஸ்டோரா இருக்கும்? இதுதான் அரேவோட ஆக்சுவல் 10 15 25 35.
இதோட இனிஷியல் லெட்ஸ் சே இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1000 இருக்குன்னா ஸோ லாஜிக்கலா இது வந்து 1004 1008 1004 கரெக்டுங்களா? இப்ப நான் அரே அப்படின்னு பாஸ் பண்ண என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த 1000 அப்படின்ற இந்த வேல்யூ தான் பாஸ் ஆகும். இதுதான் ரெஃபரன்ஸ். மெமரியில எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்றதுதான் பாஸ் ஆகும். நீங்க அரே அப்படின்ற விஷயத்த பாஸ் பண்ணீங்கன்னா 1000 வேல்யூ தான் பாஸ் ஆகும். இது அட்ரஸ் தான் பாஸ் ஆகும். நீங்க என்ன ஆகும் பேசிக்கா இங்க அரேன்னு இருக்கா, இது மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற அரே. பாஸ் பண்ணும்போது அங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அரே 1ன்னு வச்சுப்போம். இப்ப அதே அவுட்புட் தான் வரும். இங்க நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ மட்டும் தான் மாத்தோம். இது மொத்த வேல்யூ அரேவை இனிஷியலைஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி போடுறோம். மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே நேரத்தில் இனிஷியலைஸ் பண்றோம். இங்க எனக்கு 0th எலிமெண்ட்ல மட்டும்தான் 20 இருக்கும். 0th எலிமெண்ட்ன்ற போது அரே ஒன் ஆஃப் 0. இங்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இங்க இருக்கிற அரே மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற இந்த அரே பாஸ் ஆகும்போது அரே 1 அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் அங்க கிரியேட் ஆகும். ஆனா அதுல என்ன வேல்யூ இருக்கும், 1000 வேல்யூ தான் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த அரேவும் இவனை தான் பாயிண்ட் பண்ணிருப்பான். இங்க ரெண்டு பேர் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான், ஒரே மெமரியை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பானா, பேர் வேற. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பாஸ் பண்றோம், ரெஃபரன்ஸ் தான் பாஸ் பண்றோமே தவிர அந்த டோட்டல் வேல்யூவை பாஸ் பண்ணலாம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கால் பை ரெஃபரன்ஸ் வச்சுக்கோமா. இந்த இடத்துல அரே 1 ஆஃப் 0 ஈக்குவல் டு 20 கொடுக்கும்போது என்ன ஆகுனா அரேவோட பேஸ் அட்ரஸ் என்னது 1000 பிளஸ் 0th வேல்யூ. ஸோ 0 இன்டூ 4 லாஜிக்கலா 1000 ஒரு இடம். அரே ஆஃப் 0 என்னது இங்க இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே காமனா இருக்கிற ஷேரா இருக்கிற மெமரி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேரியபிள் ரெண்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அப்ப இங்க 20 அசைன் என்ன ஆகுது, 20 வேல்யூ இங்க மாறிடுது. ஸோ இப்போ நான் இங்க பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்ணும்போது 20 பிரிண்ட் ஆகும். இங்க போய் பிரிண்ட் பண்ணும்போது அரே ஆஃப் 0 என்ன பண்ணுவான், 0 எங்கன்னு போய் பார்ப்பான். லைன் நம்பர் 5ல ஒரு அரே கிரியேட் ஆகும். அதுல 4 வேல்யூ இருக்கும். என்ன 10 15 25 35. இந்த அட்ரஸ் 1000 அப்படின்னா இப்ப என்ன ஆகணும்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கிறோமா, அரேன்ற வேல்யூ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 1000 வேல்யூ தான் இந்த அரேன்ற வேரியபிள் இருக்கும். லாஜிக்கலா this array variable has an address 1000. அப்ப இந்த அரே ஆஃப் 0 போடும்போது இந்த அரேல இருக்கிற இந்த பேஸ் அட்ரஸ் இருக்குங்களா, இதுதான் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லாஜிக்கலி அரே பாயிண்ட்ஸ் டு திஸ் ஒன். இப்போ இங்க இருக்கு, இதை அப்படியே காப்பி பண்றோம். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அரே 1ன்ற ஒரு புது வேரியபிள் இருக்கு. ஆனா அவனுக்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணவே இல்லை. இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற மெமரி தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அரே தான் இங்க அசைன் பண்ணிருப்போம். அப்ப இவன் என்ன பண்ணுவான், இதுலயும் 1000 தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பாயிண்ட் பண்றான். இவன் சேஞ்ச் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகும், இவன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரே காமனான விஷயம்னால ஷேர்ட்னால ஸோ எனிஒன் கேன் ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூ. இப்போ என்ன நம்ம பண்றோம் இந்த இடத்துல, இந்த அரே 1 ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 2 போட்டு என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு அரே கிளிக் பண்றான். இது 1100 லொகேஷன் இருக்குன்னா 1000 அப்படி இதை பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்களா, 1100 இவன் மாறிடும். அப்ப இந்த லிங்க் கட் ஆயிடும். இவனை பாயிண்ட் பண்ணிடுவோம். என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம 5, அதாவது 0 தான் கொடுத்துருக்கோம். 00 தான் டிஃபால்ட்டா இருக்கும். லைன் நம்பர் 12ல இங்க 5 கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது 5 இங்க பிரிண்ட் ஆச்சு. மறுபடியும் இங்க வரும்போது என்ன ஆகும்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேல்யூ
இதோட தனி மெமரி தான் சேஞ்ச் ஆகிருக்கு தவிர இந்த ஷேர்டு மெமரி சேஞ்ச் ஆகல. கரெக்டுங்களா? அதனால இங்க நெக்ஸ்ட்ல வரும்போது எனக்கு 10ன்ற வேல்யூவே பிரிண்ட் ஆகிருக்கே தவிர வரல. ஸோ ஐடியா என்னன்னா, நீங்க ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பாஸ் பண்ணும்போது ஒரு இன்டீஜரோ ஒரு ஃப்ளோட்டோ டபுளோ இல்லை லாங்கோ இல்லை கேரோ அல்லது ஒரு பூலியனோ பாஸ் பண்ணீங்கன்னா அதோட காப்பி அப்படியே அந்த இன்னொரு வேரியபிள்ல அதோட காப்பி ஆகும். ஸோ புது வேரியபிள் கிரியேட் ஆகும். இட் ஹேஸ் டூ டிஃப்ரெண்ட் மெமரி, இட் ஹேஸ் டூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இவன் சேஞ்ச் பண்றது இவனோட வேரியபிளும் இவன் சேஞ்ச் பண்ணுற வேரியபிளுக்கும் அது தனித்தனியா இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காப்பி. இதே நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் அரேன்றது ஒரு ரெஃபரன்ஸ் ஓகேங்களா? ஸோ அப்போ ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் காமன் மெமரி தான் ஷேர் ஆகும். இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவன் சேஞ்ச் பண்ணாலும் இவன் மாறும், இவன் சேஞ்ச் பண்ணாலும் இவன் மாறும். எனிதிங் which is stored in heap memory அது வந்து கால் பை ரெஃபரன்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? இன்ட் n1 equal to 10, n2 equal to 3, int n3 equal to 15. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். int எழுத ஃபங்க்ஷன் static, it returns a int max. ஸோ இதுல 3 வேரியபிள் நான் பாஸ் பண்ணுவேன். n1 n2 டிக்ளேர் பண்ணிட்டாங்க n1 n2 n3. இந்த n1 n2 n3ன்றது இந்த மேக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேரியபிள், இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்புட். நீங்க n1 கொடுக்கலாம், இல்லை num1 வேற பேரும் கொடுத்துக்கலாம். n1 n1 கொடுத்தாலுமே இது ரெண்டுமே வேற வேற வேரியபிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் n1 greater than n2. If it is true, returns n1 or n2. இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். ஏன் டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்றாங்க அப்படின்னா, டெர்னரினா 3, பைனரி ஆப்ரேட்டர் ஏன் சொன்னோம்? ஒரு ஆப்ரேட்டருக்கு 2 வேல்யூ தேவை. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு n1 வந்து வரும். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்கிற இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இன் ஷார்ட் எப்படி சொல்லலாம்னா, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக், இல்லைன்னா எல்ஸ் பிளாக். அத இஃபல்ஸோட ஒரு ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் தான் இங்க போட்டுருக்கிற ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர். இப்ப இந்த கோடை நம்ம எழுதிட்டோம். இந்த மாதிரி இல்லாம நம்ம யூஸ்வலா எழுதுற மாதிரி n1 greater than n2 and n1 greater than n3 இருந்துச்சுன்னா I need to return n1. Else if n2 greater than n3 இருந்துச்சுன்னா return n3. Else n3. இந்த கோடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம இங்க ரிட்டர்ன் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நான் கோடு எழுதுறேன். மேக்ஸ் ஆஃப் n1 n2 n3 பின் போடலாம், அல்லது டைரக்டா 10, 5 பின் போட்டோம்னா எனக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். மேக்ஸிமம் நம்பர் இப்போ இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் வேற ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் கோடு திருப்பி போடணும் அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு இந்த கோடு இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். 30, 25, 50. ஸோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, எந்த இடத்துல எனக்கு ஒரு கோட் மல்டிபிள் டைம்ஸ் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கோ, ஒரு காமன் கோடு இருக்கோ, அந்த கோடு தனியா ஃபங்க்ஷனா எழுதிட்டு எனக்கு எத்தனை தடவை வேணுமோ அந்த தடவை கால் பண்ணிக்கலாம். 2 தடவை கால் பண்ணிக்கலாம், 10 தடவை கால் பண்ணிக்கலாம், 100 தடவை கால் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஸ்ட்ரிங்குக்கு டாட் லென்த் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்றோமோ
மேத்தட் பவர் மல்டிபிள்ஸ் கால் பண்றோமோ அந்த மாதிரி நம்மளோட கோடை இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் எல்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இஃப் இது ட்ரூவா இருந்தா ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன்னா இங்க இருந்து டேரக்டா போயிடும், அடுத்த லைன்ல எக்ஸிக்யூட் ஆகாது. எப்படி பிரேக் கம் அவுட் ஆஃப் த லூப்போ ரிட்டர்ன் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் அதனால எல்ஸ் போட்டாலும் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் லாஜிக்கலா. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் ரிட்டர்ன் N2. ஸோ எல்ஸ்ன்ற விஷயம் கோடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படிதான் புரியுதுன்னா எல்ஸ் போட்டு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் ஒரு விஷயம் எங்க யூஸ் ஆகும்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல உண்டான ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய கோடை ரீயூஸ் பண்ணணும். ஏன் ரீயூஸ் பண்ணணும்? ஒரே கோடு 5 இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம 5 இடத்துல 5 தடவை கால் பண்ணுறதுல 5 இடத்துல அந்த கோடு யூஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிளேசஸ்ல அந்த கோடு இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு உங்க கோட்ல ஒரு பக் இருக்குன்னா நீங்க 5 இடத்துலயும் போய் கோடு சேஞ்ச் பண்ணுங்க லாஜிக்கலா. அப்ப என்ன ஆகும்? நான் 5 இடத்துல போய் கோட் சேஞ்ச் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு வந்து ஒரு இடம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கோடை மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஸோ ஐடியா என்ன, இது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நான் அந்த ஒரு இடத்துல வந்து கோடை ஃபிக்ஸ் பண்ணா போதும். ரெண்டாவது எனக்கு எங்க பிரச்சனைன்றத பார்த்துட்டு தெரிஞ்சிடும். அதாவது இந்த இடத்துல தான் பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப என் ஃபுல் ஃபோக்கஸ் டீபக் பண்றதுக்கு இந்த இடத்த பார்த்தா மட்டும் போதும். ஸோ இது கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கோட் ரீயூசபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம்.